السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. حسبي الله العظيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது ஓதப்பட்டது சூரத்துல் பக்ராவினுடைய 19-20வது வசனம். முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக 7வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது 7 வசனங்கள் வரை முஸ்லிம்கள் காஃபிர்களே பேசியிருப்பார். 7வது வசனத்திற்கு பின்னால் 8, 9, 10 அதிலிருந்து 20 வரை முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக பேசுவான் என்பதாக நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் 19-20. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மேலே 2 உதாரணங்களை சொல்வான் என்பதாக நாம் பார்த்திருந்தோம். அந்த 2 உதாரணங்களில் ஒன்று நெருப்பை கொண்டும் இன்னொன்று தண்ணீரை கொண்டும் என்பதாக நாம் பார்த்திருந்தோம். நீரை கொண்டும். நெருப்பை கொண்டு உண்டான உதாரணம் என்ன? அவர்கள் நெருப்பை மூட்டி விடுவார்கள், அதில் இருக்கக்கூடிய ஒளியை கொண்டு அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள், பயன் பெறுவார்கள். அல்லாஹ் அந்த ஒளியை நீக்கி விடுவான். அது சம்பந்தமான உதாரணத்தை கடைசியாக நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான்: சும்முன் புக்முன் உம்யூன், அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஊமைகளாகவும் இருக்கின்றார்கள். ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்களை திருத்தவே முடியாது, அவர்கள் மீண்டு வரவே மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி முடித்திருந்தான். அதற்கு அடுத்தபடியாக 2வது உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். அல்லது இந்த உதாரணத்தை போன்று. மேலே ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்து விட்டான். 2வதாக உதாரணத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அல்லது இந்த உதாரணத்தை போன்று. யாருக்கு இந்த உதாரணம்? முனாஃபிகீன்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு இந்த உதாரணம். அல்லது அவர்களுக்கு இந்த உதாரணத்தை போன்று. எந்த உதாரணம்? கஸ்ஸையிபி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலையை போன்று. அரபியிலே சொய்யிப் என்று சொன்னால் மலை என்பதாக அர்த்தம். மத்வர் என்பதாக சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்போம். மத்வர் என்றால் மலை. அதே போன்று சொய்யிப் என்றாலும் மலைதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்யும் பொழுது பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இஜ்அல் ஹாதா சொய்யிபன் நாஃபியா, அல்லாஹும்ம சொய்யிபன் நாஃபியா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். சொய்யிபன் என்றால் என்ன அர்த்தம்? மலை என்பதாக அர்த்தம். மலை என்பதாக அரபியிலே சொல்வார்கள். மத்வர் என்றும் சொல்லப்படும், மலை என்பதாகவும் சொல்லப்படும். வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலையை போன்று அவர்களுடைய உதாரணம். சமா என்றால் இந்த இடத்திலே வானம். சமா என்றால் அரபியிலே என்ன அர்த்தம்? வானம் என்ற அர்த்தம். இந்த இடத்திலே சமா என்று சொன்னால் மேகம் என்ற அர்த்தம். மலை வானத்திலிருந்து பெய்யுமா, மேகத்திலிருந்து பெய்யுமா? மேகத்திலிருந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், வானத்திலிருந்து பொழியும் மலையை போன்று என்றால் இந்த இடத்தில் மேகம். மேகத்திலிருந்து பொழியும் மலையை போன்று அவர்களுடைய உதாரணம். ஃபீஹி ஸுலுமாத், மேலே சொன்ன அதே வார்த்தை தான். ஃபீஹி ஸுலுமாத், அந்த மலையில் எப்பொழுது பெய்கின்றது? கடுமையான இருளில் பெய்கின்றது. அந்த மலையில் என்ன இருக்கின்றது? கடுமையான இருள் இருக்கின்றது. அந்த இருளினுடைய அளவு எந்த அளவு என்பதாக நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எந்த அளவு? வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒளியை பிடுங்கி விட்டால், திடீரென்று அந்த ஒளி இல்லாமல் போய்விட்டால் ஒரு கடுமையான ஒரு இருள் நிலவும் அல்லவா, அந்த அளவு.
அந்த அளவிற்கு ஒரு கடுமையான இருள் அந்த மலையிலே இருக்கின்றது. வராது வபருக்குன், அந்த மலையிலே கடுமையான இருள் இருக்கின்றது, இடி இருக்கின்றது, மேலும் ஒபர்குன் மின்னலும் இருக்கின்றது. சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும், கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு கடுமையான ஒரு இருள் ஒன்று, கடுமையான ஒரு இருள் ஒன்று, அந்த இருளிலே நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடுமையான மழை ஒன்று வானத்திலிருந்து பெய்து கொண்டிருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், கடுமையான ஒரு இருள், கடுமையான ஒரு இரவு, அந்த இரவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. சாதாரண மழை கிடையாது, ராது வபர்குன், கடுமையான மின்னலும் கடுமையான இடியுடன் சேர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றது, அந்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த இடியினுடைய சத்தத்திற்காக பயந்தவர்கள் என்ன செய்து கொள்கின்றார்கள், அஸ்வாபியாகும், அவர்களுடைய விரல்களை அவர்களுடைய காதுகளில் வைத்துக் கொள்கின்றார்கள். விரல்களை காதுக்குள் வைக்க முடியுமா? விரல்களை காதுக்குள் திணிக்க முடியுமா? விரல் நுனியைத்தான் திணிக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், விரல்களையே அவர்களுடைய காதுகளுக்குள் திணிக்கின்றான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு கடுமையான இடி, அந்த அளவிற்கு கடுமையான ஒரு மழை ஒன்று பெய்து கொண்டிருக்கின்றது, கடுமையான இருள். அவர்கள் பயத்தில் என்ன செய்கின்றார்கள், காதுகளை என்ன செய்து கொள்கின்றார்கள், தங்களுடைய விரல்களை கொண்டு திணிக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு காதை மூட முடியுமோ அந்த அளவிற்கு காதை மூடுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு மழை ஒன்று பெய்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக அவருடைய விரல்களை எடுத்து காதுக்குள் திணிக்கின்றார்கள். அவர்கள் அந்த மின்னலில் இருந்து வரக்கூடிய ஒளி அவர்களுடைய பார்வையை பறித்து விடுமோ, அந்த இடியினுடைய சத்தத்தில் அவர்கள் மரணித்து விடுவார்களோ என்பதாக அந்த மரணத்தின் அச்சத்தின் காரணமாக, அந்த மரண பயத்தின் காரணமாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய விரல்களை எடுத்து காதுக்குள் திணித்துக் கொள்கின்றார்கள். அந்த அளவிற்கு கடுமையான இருளும் கடுமையான இடியும் மழையுமாக பெய்து கொண்டிருக்கின்றது. இதுதான் காஃபிர்களுக்கான உதாரணம், நயவஞ்சகர்களுக்கான உதாரணம். அல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரின், அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான், காஃபிர்களை நன்கு சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி முடிக்கின்றான். இதுதான் அவர்களுக்கான இரண்டாவது உதாரணம். இந்த உதாரணத்தை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கி காட்டும் பொழுது, அந்த வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை என்று சொன்னால் அவர்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளி வைத்த குர்ஆன், வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளி வைத்த குர்ஆனை குறிக்கின்றது. அந்த குர்ஆனுடன் அந்த குர்ஆன் எப்பொழுது வருகின்றது, அவர்கள் கடுமையான இருளில் இருக்கும் பொழுது வருகின்றது. கடுமையான இருளில் தானே இருந்தார்கள் காஃபிர்கள், நயவஞ்சகர்கள் அனைவரும். அந்த கடுமையான இருளில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், வானத்திலிருந்து இந்த குர்ஆனை இறக்குகின்றான். அது என்ன இருக்கின்றது, ஃபீஹி ராது வபர்குன், என்ன இருக்கின்றது, இடியும் மின்னலும் இருக்கின்றது. இடி என்று சொன்னால் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள், இடி என்று சொன்னால் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள். பர்க் என்று சொன்னால் மின்னல். மின்னல் என்றால் என்ன அர்த்தம், மின்னல் எதை தரும், ஒளி ஒன்றை தரும். ஒளி என்றால் என்ன, இந்த இஸ்லாமிய மார்க்கம், அந்த குர்ஆனில் என்ன இருக்கின்றது, இந்த இஸ்லாம் இருக்கின்றது, நல்ல நல்ல போதனைகள் இருக்கின்றது, மேலும் சில எச்சரிக்கைகளும் இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இதற்கு அடுத்தபடியாக அடுத்த வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது, யகாதுல் பர்கு யஹ்தஃபு அப்சாரஹும், அந்த மின்னலில் இருந்து வரக்கூடிய ஒளி எப்படிப்பட்ட ஒளி என்று சொன்னால் அவர்களுடைய பார்வையை பிடுங்கக்கூடிய அளவிற்கு கடுமையான ஒளி. குல்லமா அவ்வாலஹும் மஷௌஃபிஹி, அந்த மின்னலில் இருந்து ஒளி தரக்கூடிய ஒளி தரும் பொழுதெல்லாம், அந்த மின்னல் இருக்கின்றது அல்லவா, மின்னல் அடிக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் ஒளி வருமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த ஒளியிலே நடப்பதற்கு முன் வருகின்றார்கள். அந்த மின்னல் நின்று விட்டு கடுமையான இருள் இருக்கும் பொழுது காமு, எங்கேயும் நகராமல் அங்கேயே நின்று விடுகின்றார்கள். என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் அவர்களுடைய செவிப்புலனையும் அவன் நீக்கி விடுவான். அவர்களுடைய பார்வைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்கி விடுவான். அதற்கான ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கின்றது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவனாக, பேராற்றலுடையவனாக இருக்கின்றான் என்பதாக இந்த 20வது வசனத்தை சொல்லி முடிக்கின்றார். மேல என்ன சொல்லியிருந்தோம், வானத்திலிருந்து இறங்கியது குர்ஆன். எப்பொழுது இறக்கப்பட்டது, கடுமையான இருளில் அவர்கள் இருக்கும் பொழுது இறக்கப்பட்டது. அதுல என்ன இருக்கின்றது, ராது வபர்குன்,
மின்னலும் இடியும் இருக்கின்றது என்றால் நல்ல நல்ல உபதேசங்களும் இருக்கின்றது, எச்சரிக்கைகளும் இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்று சொன்னால் அந்த உபதேசங்களை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன செய்து கொள்கின்றார்கள், அவர்களுடைய காதுகளை மூடிக்கொள்கின்றார்கள். எப்படி ஒரு கடுமையான இருளிலே மழை பெய்யும் பொழுது இடியினுடைய சத்தத்தை கேட்டு பயந்து நாம் எப்படி காதுகளை மூடுவோம், அதே போன்று அவர்கள் முனாஃபிக்கின்கள் நயவஞ்சகர்கள் என்ன செய்து கொள்கின்றார்கள், நல்ல நல்ல உபதேசங்களை குறித்து அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது என்றால் அவர்கள் என்ன செய்து கொள்கின்றார்கள், அவர்களுடைய விரல்களை அவர்களுடைய காதுகளுக்குள் திணித்து காதுகளை மூடிக்கொள்கின்றார்கள். என்ன செய்வது கிடையாது. நல்ல நல்ல உபதேசங்கள் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் கேட்பது கிடையாது. எதற்காக, அவர்கள் அப்படி கேட்டால் அவர்களுடைய செவிப்புலன் போய்விடுமோ என்பதாக அஞ்சுதானே, அவர்கள் மறந்துவிடார்கள் என்று அஞ்சுதான். அதே போன்று இந்த ஒரு நல்ல நல்ல உபதேசங்களை அவர்கள் கேட்டால் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள், நயவஞ்சகத்தனத்திலிருந்து வெளியே வந்து விடுவோம் என்ற அச்சத்தில் அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், அவர்கள் காதுகளை மூடிக்கொள்கின்றார்கள். குல்லமா அவ்வா அலஹு மஷோஃபி என்று சொன்னால் அந்த மின்னலில் இருந்து வரக்கூடிய ஒளி இருக்கும் காலம் எல்லாம், அதாவது இந்த உலகத்தில் அந்த ஒளி இருக்கும் போது அவர்கள் என்ன செய்து கொள்கின்றார்கள், மஷோஃபிஹி அந்த ஒளியை கொண்டு அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் என்று பாதுகாப்பு அரணை கொண்டு அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் அந்த ஒளி நீங்கியதற்கு பின்னால் காமு அங்கேயே நின்று விடுகின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால், அவர்களுடைய ஒளி பிடுங்கப்பட்டதற்கு பின்னால், அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்பதாக அடையாளம் காணப்பட்டதற்கு பின்னால் மஷூ காமு அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், அங்கேயே நிற்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அதாவது அதற்கு மேல் அவர்கள் இஸ்லாம் என்ற பெயரை கொண்டு பிரயாணம் செய்ய முடியாது. வறுமையிலே செய்ய முடியுமா, வறுமையிலே முஸ்லிம் அந்த முஸ்லிம் என்ற பெயரை கொண்டு நயவஞ்சகர்களால் பிரயாணம் செய்ய முடியாது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு வசனத்திலே சொல்லி இருந்ததை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். இதுதான் முனாஃபிகீன்களுடைய நிலை, இதுதான் முனாஃபிகீன்களுடைய நிலை. அவர்கள் கடுமையான இருளில் இருந்தார்கள். நாம் குர்ஆனை அவர்களுக்கு கொடுத்தோம், அந்த குர்ஆனிலே நல்ல நல்ல உபதேசங்களை கொடுத்தோம், எச்சரிக்கைகளை கொடுத்தோம். அந்த உபதேசங்கள் அவர்களுக்கு வந்து அடையும் பொழுது அவர்களுடைய காதுகளை அவர்கள் பொத்திக் கொள்கின்றார்கள். இதுதான் நயவஞ்சகர்களுடைய நிலை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 20வது வசனத்திலே இன்னொரு உதாரணத்தையும் சொல்லி முடிக்கின்றான். கணேசுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நயவஞ்சகர்களுடைய ஒட்டுமொத்த வசனங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதில் எத்தனை பண்புகள் எம்மிடத்தில் இருக்கின்றது, எத்தனை பண்புகளை விட்டு நாம் எம்மை பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். நல்ல நல்ல உபதேசங்கள் சொல்லப்படும் பொழுது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்ன, ஒரு நல்ல உபதேசம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். காதுகளை அடைத்துக் கொள்வது, அந்த இடத்தை விட்டும் எழுந்திருத்து ஓடுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் கிடையாது. யாருடைய அடையாளம், நயவஞ்சகருடைய அடையாளம் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2 உதாரணங்களிலேயும் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்டவர்களாக நாம் ஒருபொழுதும் இருந்துவிடக் கூடாது என்பதை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையான இஹ்லாஸான முஸ்லிம்களாக வாழக்கூடிய வாக்கியத்தை தந்துள்ள வேண்டும். எம்மில் யார் யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களுடைய இஸ்லாத்தை, எம்மில் யார் யாரெல்லாம் முஃமின்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் ரஹ்மான் உறுதிப்படுத்தி தருவானாக. ஹதா மின் திவலில் முஃமினின் தில்லாஹு குல்லஹு ஹதா அஸ்தக்ஃபிரு லக்கும் ولجميع المسلمين المؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.